இந்த அம்மா சொல்லிச்சு, பொண்டாட்டி பேரெல்லாம் சுருக்கி கூப்பிடணுமா. மீனலோசினி அப்படி கூப்பிடக்கூடாதான் எந்த ஆம்பளையாலும். ஏனோ மீனு குட்டி அப்படிங்கணுமா. உமா மகேஸ்வரி அப்படி கூப்பிடக்கூடாதான் எந்த ஆம்பளையாலும் கூப்பிடக்கூடாது. உம்மு குட்டி. அவனுக்கு வயிற்று வலி. எனக்கு வயிற்றுக்கு உங்களுக்கு வயிற்றுக்கல. இப்படி சொல்லி என்னாச்சு, யாருக்கு டவுட் வந்துருச்சா? வேற ஒன்று இல்லை, அங்கே யாருக்கு வயிற்று கலக்கிச்சான்னு பார்த்தேன். ஆமாம், சரி இதை விடுங்க. பொண்டாட்டி பேரை சுருக்கி கூப்பிடுன்னு சொன்னாங்கல்ல, நான் 2 பேரை சொல்லுதான் நீங்க சுருக்கி கூப்பிட்டுருங்க. இன்னைக்கு நான் பட்டிமன்ற பேசுற விட்டுட்டு இப்பவுமே மூட்டையை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்புறேன். என்ன பேர்? 2 பேர் எல்லாரும் சுருக்கி கூப்பிடணும். ஆனா வெளியே சொல்லிடக்கூடாது. வெளியே சொல்லிவிட்டு மானங்கட்ட கெடுக்க யாரும் சொல்லிடக்கூடாது. யாரும் சொல்லிடக்கூடாது. நீங்க யாரும் அவசரப்படுறதீங்க. போன மேடல் இப்படித்தான் முன்னாடி உள்ள பையனை சொல்லிவிட்டான் அந்த ஒரு பேரை. ஆமா சரி, நடிகை குஷ்பு பேரை எப்படி சுருக்குறது? குஸ். ஏ குஸ் இட்லி எடுத்துட்டு வா. ஏ குஸ் சாம்பாரை ஊத்துன்னா சொல்ல முடியும். சரி, இந்த பேரை கூட சுருக்கியாச்சு. என் மாமியா பேரை சுருக்கிருங்க. கல்யாணம் ஆகல எப்படி மாமியாரு? ஏ இருங்க வர. எங்க அப்பா கூட பாருங்க, தங்கச்சி எனக்கு என்ன வேணும், மாமியா தானே வேணும். அத்தை. அத்தை. ஆமா, நாளை என் மாமியா தான் நினைப்பேன், அத்தெல்லாம் கூட மாட்டேன். ஆமா ஆமா, பொண்ணு இருக்குல்ல, அதனால மாமியா தான் என்ன. என் மாமியா பேரை நீங்க சுருக்கி கூப்பிட்டுருங்க. இன்னைக்கு நான் பட்டிமன்றம் பேசுறதை விட்டுருதேன். என்ன பேரு? என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு தெரியுமாக்கா? என் மாமியா பேரு குஞ்சாலாம்பாள் சுருக்கு. ஏ சுருக்கிட்டான். எந்த 2 1 சும்மா இருக்க சொல்லக்கூடாது. 2 1 சொல்லாது. அப்போ திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி இருக்கா? இன்னைக்கு என் மாமியா பேரை இன்னைக்கு சுருக்கி கூட்ட பக்கத்து வீட்டுக்கார என்ன நினைப்பா, கிறுக்கு போய் உள்ள குடும்பமா நினைக்கும். எங்க அண்ணன் வந்து